ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு வேலைக்கிழமை. பாபாவுக்கு விசேஷம் நாள். இங்கே வந்து திருவிழா நடக்கு. பாபாவுக்கு கோயிலை ஃபுல்லாகவே பூவால் அலங்காரம் படுத்திருக்காங்க. வாங்க, நான் உங்களை கொண்டு போய் காட்டுறேன் பாபா எப்படி அலங்காரம் படுத்திருக்காங்க. சரிங்களா? நான் பாபாவை கொண்டு போய் உங்களை கிட்ட காட்டினா நீங்கள் எனக்கு லஞ்சம் கொடுக்கணும். என்ன லஞ்சம்? இந்த கோயிலுக்கு கமிட்டி இவங்களாம் ஒன்று நீங்கள் எனக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு லைக் பண்ணணும். நம்ம பாபா பாருங்கள், சூப்பராக இருக்காரா? மணியை நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். ஆனால் வந்து நாளைக்கு வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். சாமி பக்கத்தில் வர்றதே ரொம்ப ரேராக இருக்கும். சாமி வந்து இப்படி தான் வந்து காலையிலேருந்து எல்லாருமே டெக்கரேட் பண்ணாங்க. முந்தானேற்றுலாம் ஆள் வச்சு இந்த கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணாங்க. இங்கெல்லாம் பாருங்க, பூவெல்லாம் கட்டி போட்டிருக்கு. நம்ம தொப்பை பிள்ளையார் எல்லாரையும் நல்லா வைக்கணும். வினை தீர்த்தவரே விக்னேஸ்வராய நமஹா. பாபாவுக்கு வருஷம் ஜனவரியில் வரும். ஆனால் இந்த தடவை வந்து அவரோட நாள் வந்து இப்போ டிசம்பரில் வந்திருக்கு. 18, 19 ஃபங்க்ஷன் வந்திருக்கு. பாபாவோட சரண் ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வர முடியாதவங்களாம் இன்றைக்கே வந்துட்டு போகிறாங்க. பாருங்கள், இப்போ பாபா கூட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். பாபாவோட ஆசீர்வாதம் வருஷம் வந்து பாபாவோட ஃபங்க்ஷன் இப்படி தான் நடக்கும். பாருங்கள், பாபா பாருங்கள், இன்னும் நாளைக்கு ஜெகஜோதியாக இருப்பார். நாளைக்கு முடிஞ்ச ஒரு ஷார்ட் எடுத்து போடுறேன். இந்த பூவெல்லாம் வந்து எங்கள் கடை ஓனர் பசங்களும் எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. பெருசாக வெளியேருந்து ஆள் கூட்டல, அவங்களால முடிஞ்சதுக்கு பசங்க பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த இடம்லாம் ஃபுல்லாக அப்படி கச்ச நிற்கணும். பயங்கரமாக ஆர்த்தி எல்லாம் நடக்கும். ரொம்ப இதாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக ஷார்ட் எடுத்து போடுறேன். வாங்க போகலாம். நான் எப்போவுமே பாபாவை பார்த்துட்டு இப்படி பின்னோக்கி தான் போவேன். அவரை முதுகு காமிச்சிட்டு போக மாட்டேன். அது என்னன்னு தெரியல, அப்படியே பழகியே போச்சு. இப்போ வாங்க, யார் என்னென்ன விற்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தண்ணி பாட்டிலு, ஸ்டீல் பாட்டிலு, கண்ணாடி பாட்டிலு இருக்குது. நான் ஒரு கடையாக இதெல்லாம் வாட்ச் கடை நிற்குன்னு காட்டினா ஒரு நாள் ஆயிரும். சும்மா நான் நடந்த போக்கில் அப்படியே காட்டுறேன். சரிங்களா? இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு பொம்மை வச்சுருக்காங்க. இங்கே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. இங்கே லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சில்லி கடை. இப்போ இது 2வது வருஷம் பேத்தி இங்கே வரல. இல்லைன்னா வந்தால் இந்த ஊஞ்சல்லாம் உட்காருவா. வரிசையாக சில்லி கடை தான். இந்த ஜம்பிங் பண்ணுறது 50 ரூபா கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் குதிக்கிறேன். பேத்தியை ரொம்ப ஆசைப்படுவா. எப்போமா இருந்தால் குதிப்பா. இந்த வருஷம் வரல. இன்றைக்கி பெருசாக கூட்டம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு நாள். நாளைக்கு பாருங்க, சும்மா காலுக்கு இடம் இருக்காது. இங்கே ஊஞ்சல், இங்கே இப்போ யாருமே லேடிஸ் யாருமே இல்லை. நான் அந்த வீடியோக்காக தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க வெளியே போயிடலாம், கூட்டமாக இருக்குது. இங்கே பானிபூரி கடை. யார் வேணாலும் போட்டுக்கலாம். அவங்க வீட்டுக்கு மேலே எந்த கடை வேணாலும் போடலாம். அப்படி தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இவர் வந்து எங்கள் அயனிங்காரரு. அவருக்கு இந்த வேலை தெரிஞ்சதுனால இவர் வந்து இப்படி சில்லி கடை போட்டார். இது என்னமோ எல்லாம் தங்க மாதிரி இருக்குது. எல்லாம் அங்கே குங்கும சிம்முள் எவ்வளோ அழகழகாக இருக்க பாருங்கள். கித்தனை காய கித்தனை காய? இது வந்து 20 ரூபாவாம் குங்கும சிம்முள். இது 30 ரூபா. எல்லாமே அழகழகாக இருக்குது பாருங்கள். பாம்பேயில் ரொம்ப சீப்பான பொருளும் கிடைக்கும். நீங்களாம் நினைக்கலாம் மும்பை வந்து விலை அதிகம்னு. விலை கூடின பொருளும் இருக்குது. மிட்டாய் கடை பாருங்கள். மிட்டாய் கடை தான் நிறைய, ரொம்ப பெருசாக வகையாக எல்லா நாட்டு மிட்டாயும் வந்திருக்கு. மும்பை, டெல்லி, ஹைதராபாத். தமிழ்நாடு மிட்டாய் தான் இல்லை. குழந்தைங்களுக்கு முகமூடி, பிள்ளைக்கு இடம் இல்லாமல் இங்கே வந்து படுத்துருக்கா பாருங்கள். எங்கள் கடை பக்கத்தில் படுக்க முடியல. இந்த டாயில் எது எடுத்தாலும் 30 ரூபாவாம். எந்த டாய் எடுத்தாலும் 30 ரூபாவாம். இந்த டாய் நான் வாங்கி கொண்டு யாருக்கு கொடுக்கட்டும்? அழகழகாக இருக்குது. இன்னொரு மிட்டாய் கடை, இன்னொரு ஐஸ்கிரீம் கடை. லேடிஸ்க்காக நிறையா கொலுசு, செயின், காது மாட்டி அப்படி போட்டிருக்கு. இங்கே பாட்டிலு, சோப்பு, சீப்பு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கு. இங்கே பாருங்க, இப்படி ஊஞ்சல் இருக்குது. இங்கே இப்படி ஒரு ஊஞ்சல். பெரிய பிள்ளைங்க நாங்கள் உட்காந்துருவோன்னு கேட்குறாங்க. அவர் சின்ன பிள்ளைங்க உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து இந்த பலூனில் துப்பாக்கி வச்சு அடித்தா நமக்கு ப்ரைஸ் உண்டான். இங்கே பாருங்கள், அது அந்த செக்ஷன் அங்கே இருக்குது. அது வேறு செக்ஷன். இது 2வது செக்ஷன். நான் ஃபஸ்ட்டு காட்டினது அந்த செக்ஷன். இது இப்போ 2வது செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே எப்படி இருக்குது ஊஞ்சல், கப்பல் ஊஞ்சல். இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய வெளியூர்காரங்களாம் வருவாங்க. நம்ம மெயின் ரோடு வரைக்கும் கடை இருக்குது. நான் போகணுன்னா எனக்கு அரை மணி நேரம் ஆயிரும். நான் ரொம்ப வெளியே போகாமல் இங்கேருந்து இப்படியே கட் அடிச்சிடுறேன். ரொம்ப டைம் ஆயிரும். வீடியோ ரொம்ப பெருசாகிடும். இது பாருங்கள், பாசி வச்ச மாலை, கருமணி, பாசி வச்ச வளையல்,
இங்கே டேட்டோ போடனா போட்டுக்கலாம். இங்கே வந்து எது எடுத்தாலும் வந்து 30 ரூபாவாம். 30 ரூபாய்னா 30 ரூபா. எது எடுத்தாலும் 30 ரூபாவாம். எது எடுத்தாலும் 30 ரூபா. எது எடுத்தாலும் 30 ரூபாவா. நல்லா இருக்குது. இதே பேத்திக்கு போடலாம். நான் என்னால் மாட்ட முடியாது. எது எடுத்தாலும் 30 ரூபா. எது எடுத்தாலும் 30 ரூபா. இங்கே பாத்திர கடைனால அழகழகு பாத்திரம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் ஒரே மேக்கப் செட், லிப்ஸ்டிக், ஐலைனர், மேக்கப் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய நெக்லஸ் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பேக் வச்சுருக்காங்க. ஒரு கையில் வச்சுருக்க பேகு 100 ரூபா சொல்கிறாரு. சாப்பாடு எதுவும் கொண்டு போவோம், ஆஃபீஸ்க்கு போகிறதாவும். ஒரே லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷும் ஐலனும் தான் இருக்குது. இங்கே செப்பல் கடை, பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருள் எக்கச்சக்கம். இது பாருங்கள், நம்ம ஊர் மிட்டாய். பைசா கிலோ 1/4 கிலோ 40 ரூபா. ஒரே மங்கள் சூத்தர் தான். இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய கடை இருக்குது. பின்ன இதிலே வந்து 1.5 மணி நேரம் ஆயிரும். நான் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சால் பாதி எடுத்து போடுறேன், சரிங்களா? இங்கே மொபைல் கவர், எந்த கவர் எடுத்தாலும் 50 ரூபா. அழகழகு கவராக இருக்குது. எது எடுத்தாலும் 50 ரூபாவா. நல்லா இருக்கு பாருங்க. இங்கே நிறைய சாமி கடை பாருங்கள். சாமியோட படம். இப்போ இதுக்கு பகுதி நான் நாளைக்கு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன், சரிங்களா? 1/2 மணி நேரம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. நான் வந்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலை இல்லாத பட்டதாரி மாதிரி 2 பேருமே குரங்கு மாதிரி உட்காந்துருக்கோம். இனி நாளைக்கு நமக்கு பெருசாக வேலை இருக்காது. நம்ம சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாமி நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு நிறைய சாமி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு அந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன். பாபா எல்லாரையும் நல்லா வைப்பார், சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ. பாபாவுக்கு ஓ போடு.